Pati Jewelers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ மேசராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த இதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது உதவுமா? கண்டிப்பாக மேஷம்ங்கிறவங்க 7.5 சனிக்குள்ளே போகிறாங்க. பட் ஆறுதலான ஒரு விஷயம், ராகு கேது பயிற்சி மேஷத்துக்கு பாதகமாக அமையலை. இன்னொரு எக்ஸ்ட்ரா நோட்டு, 2027க்கு மேலே தான் மேஷத்துக்குமே சனியுடைய பாதிப்பு தாக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் முறையே 10 அண்டு இங்கே இருந்து இந்த சைட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் ராகு. ஸோ 10 4ஆம் இடங்கள்லாம் ஃபேவரபிள் தான். அப்போ இந்த ராகு கேது வந்து சனியை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இண்டிவிஜுவலாக இந்த ராகு கேது பயிற்சி மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசிநாதன் செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய கிரகம் கேது. உட்கார்ந்துருக்கிற இடம் 5. அப்போ தான் யாருன்னு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் மேஷத்துக்கு அமையும். இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்காரங்களை எவ்வளோ சீக்ரெட்டிவாக உள்ள உட்காந்துருந்தாங்களோ, சொசைட்டிக்கு பயந்து, தன்னை வெளிக்கொண்டு வர பயந்து, ஒரு ஸ்டேஜ் ஃபியராக இருக்கலாம், தனக்கு பிடிச்சதை செய்கிறதுலே ஒரு கூச்சம், அந்த அளவுக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா கடைசி ராகு கேது பயிற்சி மேஷத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா 12ல் ராகு இருந்ததுனால எதுக்கெடுத்தாலும் கூச்சம், தயக்கம், தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. தான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு பயம் இருக்கும். ஏதாவது கெட்டது நடந்துருமோ, இந்த அளவுக்கான அதிகப்படியான பயத்தை ராகு 12ல் கொடுத்துருப்பாரு. கெட்ட கெட்ட கனவு, கெட்ட கெட்ட கற்பனை, ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோங்கிறத நினச்சி பயப்படுறது, இது எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு பர்சனாக உத்வேகமாக எந்திரிச்சு மேஷம் வெளியில் வரக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். ஓகே மேம், இப்போ ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியில் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராகு லாப ராகுவாக இருக்கிறாரு. ஸோ தொழில்னாலே அங்கே இன்னொரு வார்த்தை, லாபம்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? தொழிலில் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா லாபத்தை விட தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வருடம். அதுவும் இல்லாமல் கேது 6ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு 12ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ எங்கேயும் இவங்களை ஏமாற விட மாட்டார் கேது. ஏன்னா பிஸ்னஸில் இவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நினச்சதை நினச்ச நேரத்தில் செய்கிற ராசி தான் மேஷம். ஸோ கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாமோ, கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேஷம். இந்த ராகு கேது பயிற்சியில் கேதுவுடைய அமைப்பு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரியான பாதையை சூஸ் பண்ணுறது, கரெக்டான பிஸ்னஸ் பிளானை போடுறது, இவ்வளோ நாள் பிளான் பண்ணிகிட்டே மட்டும்தானே இருந்தோம், இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த எக்ஸிக்யூஷனில் நல்ல சக்ஸஸ், ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியான படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது உழைப்பால் வந்து உயர போகிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய படிப்பெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மாணவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துக்கு ஆப்வியஸாக கேது வராரு. ஸோ ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பாராட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறது. பேரண்ட்ஸ் கூட இப்போ மேஷ ராசியில் ஒரு குழந்தை இருக்குதுன்னா, என்னடா இது நம்ம பையன் படிக்க மாட்டேங்கிறானே, பொண்ணு படிக்க மாட்டேங்கிறாளே, விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கேன்னு கவலைப்பட்டு இருந்த பேரண்ட்ஸ் கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வைராக்கியம் வரதை பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வைராக்கியத்தை கொடுக்கும், ஒரு ஆம்பிஷன், இல்லை இதை பண்ணணும், நம்ம ஒரு உத்வேகம் அதை கொடுத்துரும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசை வரும், ஒருத்தர் இவங்க டாப்பராக இருக்காங்கன்னா பார்த்துட்டு நம்ம வரணும், ஒருத்தரை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை 5ஆம் இடம் கொடுத்துரும். நான் ஒரு பர்சன், என்ன எல்லாரும் பாருங்கள், எனக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, நான் செய்கிறத பார்த்து எல்லாரும் வியந்து போங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளூர கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை சக்ஸஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டீனேஜில் உள்ள மேஷராசி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது தன்னுடைய அந்த ஒரு பொண்ணாக இருக்கிறாங்கன்னா பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் ஜெண்டரான ஒரு பையனாக இருக்கலாம். பையனாக இருக்கும் பட்சத்தில் பையனாக இருக்கலாம், ஆப்போசிட் ஜெண்டரில் உள்ள பொண்ணாக இருக்கலாம். 2 ஜெண்டர்ஸ்டையுமே கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது அவசியம். ஸோ கூடா நட்பு அப்படிங்கிறத மேஷராசி டீனேஜர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மேஷராசி டீனேஜர்ஸோட அப்பா அம்மா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ஓகே. அதாவது நட்பு ரீதியாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியில் வந்து உடல் நலம் எப்படி இருக்கும் மேம்? ஹெல்த் இஷ்யூஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு எப்போ வரைக்கும் கும்பத்தில் இருக்காளோ அப்போ வரைக்கும் மெஜாரிட்டியான ராசிகளுக்கு ஸ்கின் இஷ்யூஸுங்கிறது இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பொது பலனாகவே சொன்னோம். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுமே ஸ்கின் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உடம்பு ரொம்ப ட்ரை ஆகிறது,
குறிப்பாக இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். உடல் உஷ்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லோ பிபி ஆகுறது, வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் ஆட்படுறது, கண்ணில் ஏதாவது ஐ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறது, கண்ணு சிவக்கிறது, கண்ணு பொங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ளே போயிட்டு வருவாங்க. பட் மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனிஹோ 6ஆம் அதிபதி புதன் வந்து ரொம்ப வலுக்கலை, அதனால ராகுவுக்கு எதுவும் வந்து ஹெல்த் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். மேம் இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்களா? அவங்களுடைய மனநிலையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேஷத்துக்கு ரொம்ப கண்கூடாவே மேஷமே பார்ப்பாங்க. பரவாயில்லையே, நான் எல்லாத்தையும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த தேவையில்லாத ஒரு தலைவலிலாம் என்ன விட்டுட்டு ஓடிருச்சு. ஏன் இவன் இப்படி செஞ்சான்? ஏன் என்ன இப்படி சொன்னான்? ஏன் என்ன பர்சனலா அட்டாக் பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. என்னால கடந்தே போக முடியல. எல்லா பேக்கேஜையும் என் தலையில வச்சு 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். கேது 5க்கு வந்ததும் மனசு கொஞ்சம் பெருசாயிருச்சு. போனா போ! நீ எல்லாம் ஒரு ஆளா? பார்த்துக்கிறேன். கடவுள்னு ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு. பண்ணிட்டு போ. பண்ணிட்டல்ல நல்லா இருந்துக்கோ. அந்த ஒரு மனசு வந்துரும். ஸோ ஓகே. வந்துட்டாலே ஆப்வியஸா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க போறாங்க. அவங்க அவங்கள நேசிக்க ஆரம்பிக்க போறாங்க. 5ல கேது வர்றது அதத்தான் வந்து குறிக்குது. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்ல. மேம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லனாலே இந்த வாழ்க்கைய வந்து எல்லாருமே நிம்மதியா வாழ முடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்போ வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அத வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்க முடியுமா? ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். சிவனடியார்கள் இருப்பாங்க சிவன் கோயில்ல. வெளியில உட்காந்து திருவோடி ஏந்தி யாசகம் கேட்கிறவங்களா இருக்கலாம். அல்லது கோவில்ல செய்யக்கூடிய உழவார பணியாளர்களா இருக்கலாம். இவங்களுக்கு துவரம்பருப்புல சாதம் செஞ்சு துவரம்பருப்பு சாதம்னு சொல்லுவோம். ஸ்பைசியா இருக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து ஸ்பைசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். துவரம்பருப்பு செவ்வாயுடைய தானியம். ஓகே. சிவபெருமான் 5ஆம் இடத்துல கேது உட்கார்றாரு இல்லையா? அந்த இடத்துக்கு அதிதேவதை சிவபெருமான். சிம்மத்துக்கு அதிதேவதை சிவபெருமான். சனி ரொம்ப மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சிவபெருமான். அப்போ இந்த சிவனடியார்களுக்கோ, சிவனுக்கு உழவார பணி செய்றவங்களுக்கோ, இந்த துவரம்பருப்புல செஞ்ச சாதத்த தானமா குடுக்கறது அப்படிங்கிறது, பெரிய நன்மைகள இந்த மேஷராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில பெற்று தரும். ஓகே மேம். இந்த ராகு கேது பயிற்சியில வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து கல்வி ரீதியாவும் சரி, உடல் நலன் சார்ந்தும் சரி, மன நிம்மதி சார்ந்தும் சரி, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. 2025 ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்கும் மேம்? ரிஷப ராசி நேயர்களுக்கு ராகு கேதுங்கிறவங்க கெடுக்கிற மாதிரியும் இல்லை, கொடுக்குற மாதிரியும் இல்லை. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறேன், ஆனால் சில விஷயத்த மட்டும் சொல்கிறேன், அதில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க. இதை சொல்கிற அமைப்பில் தான் ராகுவும் உட்காந்துட்ருக்கிறாரு, கேதுவும் உட்காந்துட்ருக்கிறாரு. கேது உட்காந்துட்ருக்கிறது ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராகு உட்காந்துட்ருக்கிறது ராசிக்கு 10ஆம் இடத்துல. ஸோ கேது ராகு இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போதே ராகுவோட பிளேஸ்மெண்ட் ரிஷபத்துக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடான சூரியனுடைய வீடு. சூரியன் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியான பிளானட் கிடையாது ராசிநாதன் சுக்கிரனுக்கு. பட் ராகு உட்கார்ந்துட்டு இருக்க இடமான கும்பம் சுக்கிரனுக்கு ரொம்ப தோஸ்தான சனியுடைய வீடு. அதே போல 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பல வெற்றிகளை, 10ல் ஒரு பாவகிரகம் உட்கார்ந்துருக்கும் போது நிறைய வெற்றிகளையும் நன்மைகளையும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு வேத ஜோதிட உண்மை. அப்போ கேதுவை கம்பேர் பண்ணும்போது ராகு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறாரு ரிஷபத்துக்கு. ஓகே மேம். அதாவது வந்து கொடுக்கவும் மாட்டாரு, எடுக்கவும் மாட்டாருன்ற மாதிரி சரியா சொல்லிட்டீங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து உடல்நலன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா? ஸோ ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கையே வச்சு தான் கண்ணையே குத்துன மாதிரி ராசிநாதனே 6ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இவங்களே தான் காரணமாக இருப்பாங்க இவங்க ஹெல்த் கெட்டு போகிறதுக்கு. நான் தெரியாமல் தப்பு பண்ணினேன், என்னோட ஹெல்த் போச்சுன்னெலாம் இல்லை. இதை செஞ்சால் ஹெல்த்தில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலும் அதை செய்வாங்க ரிஷபராசி. என்ன காரணம் அப்படின்னா அவங்களால ஆசைகள் எதையுமே அடக்க முடியாது. ஸோ ஒரு பொருளை நான் சாப்பிட்ணுன்னா எனக்கு சாப்பிட்ணும், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வேணும்னா எனக்கு இது வேணும். அப்போது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இது ரெண்டையும் கெடுக்கிற கிரகம் யார்? ராகு. மெடிடேஷன் பிளானட் யார்? கேது. கேது 4ல் உட்காந்துருக்கிறதுனால இந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா மெடிடேஷன் பண்ணி ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறத கொண்டு வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த கேதுவை நீங்கள் கையில் எடுக்காமல் ராகுவை கையில் எடுத்துகிட்டு மனசு போகிற போக்குக்கு போய் பிடிக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்காமல் இருந்துட்டு நைட் டைம் மூவி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிங்கன்னா, ஏன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் இதை நிறையவே பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணும் பட்சத்தில் அதிகப்படியான நபர்களுக்கு மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ், குரோனிக்கான இஷ்யூஸ், அதாவது கியூர் பண்ண முடியாமல் வாழ்நாள் பூரா மாத்திரை மூலமாக கூடவே வரக்கூடிய இஷ்யூஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
ஆனால் யாருக்கும் உயிர் பயம் தேவையில்லை. ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, ஆயுள் காரகனுடைய வீட்டில் ராகு இருக்கிறாரு. ஸோ அதனால் யாருக்கும் உயிர் பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு வாழ்நாள் பூரா கூட வரக்கூடிய ஒரு நோயை இந்த காலத்தில் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஓகே, கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பர் மேம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்க பண்ணக்கூடிய தொழில் எப்படி மேம் இருக்கும்? பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, டெக்ஸ்டைல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அழகு சாதன பொருட்கள், இன்டீரியர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், வெட்டிங் கேரல்ஸ், வெட்டிங் ஈவென்ட் பிளானட்ஸ், டெக்கரேஷன், பார்த்ததும் அழகாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லாரும் ரசிக்கக்கூடிய விஷயங்கள், ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள், க்ரியேட்டிவான விஷயங்கள், இதெல்லாம் பண்ணுறவங்க. அதுவும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸ் பிளேஸில் பெண்களை நீங்கள் நிறைய எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறீங்க, உங்ககிட்ட நிறைய விமன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்லாம் சூப்பராக போகுது இந்த வருஷம். என்ன ரீசன்னா, நாளில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா கரெக்டான முடிவை கரெக்டான டைமில் எடுக்க வைப்பார். இவ்வளோ நாளுமே நீங்கள் கரெக்டான டெசிஷன் மேக்கர்ஸ் தான். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங்கில் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்களாங்கிறதுல தான் எப்போவுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நல்ல முடிவு இதை நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், இல்லை இதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ரெக்ரெட் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் என்ன பண்ணோன்னா கரெக்டான முடிவை கரெக்டான நேரத்தில் எடுக்க வச்சு பிஸ்னஸில் உங்களை சக்சீட் ஆக போகிறது உறுதி. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து விமன் எம்ப்ளாயீஸ் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விமனுடைய கவுண்ட்டையும் விமனுடைய ரோலையும் உள்ளே அதிகமாக்கும் பட்சத்தில் பிஸ்னஸில் சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% பாசிபிள். ஓகே, அதாவது வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான டெசிஷன் எடுத்தால் எல்லாமே பாசிபிள் ஆகுன்ட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. ஸோ ஒரு மெத்தனம் அப்படிங்கிறது வரும். கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் தானே படிச்சுக்கலாம், புக்கை ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும், எக்ஸாம் தானே கடைசி நிமிஷத்தில் படிச்சுக்கலாம், போஸ்ட்பான் பண்ணக்கூடிய டெண்டன்சி ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல கேது இருக்கும் பட்சத்தில் ஐ நோ ஆட்டிடியூட் வரும். எனக்கு தெரியும், நான் இதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடும். அது சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும். அப்போது அந்த மெத்தனத்தன்மைக்குள்ளே போகாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காந்து படிக்கணும். இதை பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக எஜுகேஷனில் ஜெயிச்சிடலாம். சூப்பர். கொஞ்சம் லெத்தாஜிக்காக இல்லாமல் வந்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எனக்கு தெரியுங்கிற எண்ணத்தை குறைச்சிடணும். ஓகே ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மனநிலை, இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஸோ கேது 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ஒரு பரந்த மனநிலை, ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறது 10ஆம் இடத்துல. கேதுவை ராகுவும் சேர்த்தே இயக்குவார். அப்போது ஒரு கடினத்தன்மை அப்படிங்கிறது வரும். உறுதி, என்ன பண்ணாலும் அது உறுதியாக பண்ணுறது, சிரமமாக பண்ணுறது, ஸ்ட்ராங்காக பண்ணுறது. தன்னுடைய ஒப்பீனியனை கூட இவ்வளோ நாள் யாராவது சொன்னாங்கன்னா மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா ஓகே அப்படிங்களான்னு கேட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க நான் சொல்கிறது எனக்கு என்னமோ சரியாக வரும்னு தோணுது அப்படின்னு தன்னுடைய பாயிண்ட்டை உறுதியாக வெளியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியை இந்த ராகு கொடுத்துருவார். ஸோ அப்போது மனசும் பெருந்தன்மையாகுது, வாக்கும் உறுதியாகுது, தைரியம் வருது. ஓகே மேம். இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து அவங்கள தற்காத்துக்கணும்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? வாயில்லா பிராணிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அது தெருநாயாக இருக்கலாம், பராமரிக்கப்படாத ஏதாவது ஒரு செல்ல பிராணிகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவராசியாக இருக்கலாம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம், புறாவுக்கு, மைனாவுக்குன்னு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு, அனிமல்ஸ்க்கு வந்து இவங்க ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களால முடிஞ்சது வீட்டில் உள்ள வேஸ்ட்டான ஃபுட்டாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து சுட சுட செஞ்சு காலையிலே வைக்கணும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்கள் கொஞ்சம் கொடுங்க. கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஜீவராசிகள் சாப்பிட்டுட்டு வயிறாரும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல கர்மாவாக மாறி வேலை செய்யும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரிஷபம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2025 ராகு கேது பயிற்சி வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் மேம்? யோகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் 9ஆம் இடத்துக்கு ராகுவும் டிரான்சிட் ஆகுறாங்க. ஸோ இந்த ராகு கேதுவை கம்பேர் பண்ணும்போது கேதுவோட டிரான்சிஷன் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே, தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், உண்கலஸ்தானம், சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வாக்குஸ்தானம் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலும் அந்த கம்யூனிகேஷன் ஜெயிக்குதா தோக்குதா, என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கங்கிறத குறிக்கிறது 3ஆம் இடம். ஸோ இத்தனை விஷயங்களும் வலுப்பெறுது. குறிப்பாக ஒரு ஓவராலாக சொல்லணும்னா உபஜெய ஸ்தானம்னு சொல்லலாம்.
எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, அதை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரகமான கேது வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே ராகு கேதுக்கள் 3, 6, 11ஆம் இடங்கள்ல ரொம்ப கம்ஃபர்ட் ஆவாங்க. அது எந்த கிரகத்தோட வீடுங்கிறத விடுத்துட்டு அந்த 3ஆம் இடம்ங்கிறதே கேதுவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான இடம். ஸோ இவ்வளோ நல்லதையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ கேதுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ராகுவுமே 9th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம், அப்பாவுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, சில பேருக்கு என்ன மாதிரியான பலன் நடக்கும்னா, அப்பாவுடைய கைடன்ஸை கொஞ்சம் நாளைக்கு கேட்காம இருக்கிறது நல்லது. எந்த அப்பாவுமே குழந்தை கெட்டு போகணுன்னு எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இவர் நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது உங்களுக்கு பாதகமாக முடியலாம். ஓகே. அப்பா வயதில் உள்ள ஆண்கள், சித்தப்பா, பெரியப்பா அல்லது அப்பா வயதில் உள்ள ஆண்கள் இவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் கேட்டுக்காமல் இருக்கிறது நல்லது. தலையாட்டிக்கோங்க, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்க பண்ணக்கூடிய தொழில் எப்படி மேம் இருக்கும்? தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சிறு தூர பிரயாணம் மூலமாக வெற்றி. பிஸ்னஸ்க்காக பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு மீட் போகிறேன் அப்படின்னா அந்த மீட்டில் ஒரு சக்ஸஸ். அதே மாதிரி வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக சக்ஸஸ். இப்போ பிஸ்னஸ் ஃபோன் கால்ஸை வந்து பிஸ்னஸ் மீட்ஸை வந்து நீங்கள் நேராக பேசாமல் ஒரு ஃபோன் காலில் பேசுகிறேன் அல்லது ஒரு வீடியோ காலில் பேசுகிறேன், ஆடியோ காலில் பேசுகிறேன், இந்த மாதிரி வர்ச்சுவலாக அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலம் தொடர்பான நபர்களை வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதன் மூலமாகவும் சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய என்ன வகையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணாலோ எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அதன் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறது 200% மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால 9 அப்படிங்கிறது இன்னொரு லாபஸ்தானம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். ஸோ இவ்வளோ நாள் நான் இந்த ஒரு அமௌண்ட்டை என்னோட பிஸ்னஸில் நான் ரீச் பண்ணதில்லை, இந்த கோலை நான் ரீச் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் கிராஃபுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிதுனத்தை கொண்டு போகும். ஓகே. அதாவது வந்து அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக அமையும்னு சொல்கிறீங்க. ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி மேம் இருக்கும்? ஸோ சோம்பேறித்தனம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகும். அதே மாதிரி இப்போது இந்த டைமில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் அவங்க கொஞ்சம் படிப்பாங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அப்பாக்கள் வந்து கொஞ்சம் செல்லம் கொடுக்காம இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்பாக்களோட செல்லம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த இடத்துல ராகு இருக்கிறாரோ அந்த இடத்த சுகப்படுத்துவார். அந்த இடத்துல உள்ள நபர் மூலமாக, காரகத்துவம் மூலமாக ஒரு கம்ஃபர்ட்டை ஜாதகருக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அப்போ 9ஆம் இடம்ங்கிறது அப்பா வழியில் உள்ள தாத்தா இவங்க மூலமாக வரக்கூடிய கம்ஃபர்ட் அப்படிங்கிறது குழந்தைங்களோட எஜுகேஷனை பாதிக்காதபடி மட்டும் பார்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேங்க் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னா இவங்க நினைக்கிற காலேஜில் சீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஓகே. சூப்பர் மேம். இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடுமா? மிதனம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் 6ஆம் அதிபதி. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அயன் கண்டென்ட் குறையிறது, ஹீமோக்ளோபின் குறையிறது, உடம்பு அடிக்கடி சோர்வாக இருக்கிறது, ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஸோ அடிக்கடி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது, கை காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, கொஞ்சம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ண பெரிய மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் இல்லாமல் இவங்க காப்பாற்றப்படுவாங்க. 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறதுனால பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் மிதுனத்துக்கு கண்டிப்பாக கிடையாது. பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஹெல்த் ரொம்பவே பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அதை நினச்சி ஒரு ஆறுதலும் மிதுனத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நலம் நல்லா இருந்தாலே போதும், மனநலம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மனநலம் சொன்னீங்க. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் மேம்? ஸோ மிதுனத்துடைய மனநிலை குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்கும்? ஸோ 4ஆம் அதிபதியும் புதன் தான். எப்போவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிகாலிட்டிக்கு அடுத்து தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லாஜிக்காக யோசிக்கிறேன், என்னது கிறுக்குத்தனமாக இருக்குது, இப்படின்னா இப்படி ஆகிடுமா, மூட நம்பிக்கையை ரொம்ப நம்ப மாட்டாங்க, வெறுப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட மூட நம்பிக்கை இருக்காது. கடவுள்கிட்ட வேண்டுனாலுமே நான் உழைச்சாதான் எனக்கு வந்து கூலி அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஆட்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு டைம் என்ன பண்ண போகுது? ஸோ 3ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறாரு, ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறது 9ஆம் இடம். அப்போது என்ன ஒரு விஷயத்தையுமே ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு சலிச்சு போவாங்க இவங்க டக்குன்னு. இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் எஃபோர்ட் போட்டு அதை அடிச்சிருவாங்க. என்ன கோலோ அதை அடைஞ்சிருவாங்க. ஸோ வைராகியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா தைரியஸ்தானத்தில் வந்து கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு தைரியம், படுத்தா டக்குன்னு எந்திக்கிறது, ஸோ துவண்டு போனால் அடுத்து என்னங்கிறத யோசிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பான்டேனியஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு வரும். ஓகே. அவங்களோட பாசிட்டிவ் திங்கிங் வந்து கண்டிப்பாக அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த ராகு கேது பயிற்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது, அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாகுமா?
ஸோ ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, எள் சாதம் செஞ்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு சனிக்கிழமையில போய் குடுத்துறது நல்லது. ஸோ அட்லீஸ்ட் அதில 1, 2 பேராவது சாப்பிடணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவான்டிட்டில எள்ளுல சாதம் செஞ்சு அத குடுத்துறது நல்லது. எள் உருண்டை வாங்கி குடுக்குறதும் நல்லது. கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு, சின்ன சின்னதா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்புக்கே கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் இந்த எள் உருண்டைய தானமா குடுக்குறது அப்படிங்கிறது ராகு கேது பயிற்சியில பெற்றுத்தரும். இந்த ராகு கேது பயிற்சியில வந்து உடல் நலன் சார்ந்தும், அவங்க மனநலன் சார்ந்தும் படிப்புல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. கடகராசி நேயர்கள் வந்து அஷ்டம சனியிலேருந்து இப்போ வெளியில் வர போகிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படி மேம் இருக்கும்? ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க. ஸோ அதுவே பெரிய நிம்மதி தான். அஷ்டம சனியிலேருந்து வெளியே வந்து அடுத்து பாக்கிய சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேர் பார்க்குறதில்ல. அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்துட்டோம், அந்த பலன் எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு அஷ்டம சனிங்கிறது கடகத்தை ஆட்டி படைச்சது நிதர்சனமான உண்மை. ஸோ கேது 2ஆம் இடத்துக்கும் ராகு 8ஆம் இடத்துக்கும் போகிறாங்க. ஸோ 2ல் கேது இருக்கிறது என்ன பண்ணும்? குடும்பத்திலேருந்து கொஞ்சம் டிட்டாச் பண்ணும். உடனே பயப்படக்கூடாது. அப்போ குடும்பம் வந்து செப்பரேட் ஆகிடுமா? இவ்வளோ நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை, அப்போ இனிமேலும் கேது வந்து எங்களுக்கு பிரச்சனை தர போகிறாருன்னா, நாட் லைக் தட். சுப பிரிவு அப்படிங்கிறது பாசிபிள். ஒரு நினச்ச வேலை கிடச்சி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, அல்லது ஒரு கடகராசி பெண்ணாக இருக்கிறாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுப பிரிவை கேது கொடுப்பாரு. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் மென்டலி எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ ஏன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத கேது நிறைய கொடுத்துருவார் குடும்பஸ்தானத்தில். அப்போது அன்பு பாசம் அப்படிலாம் பொங்கி பெருகும். என்ன தள்ளி இருக்கணும் அவ்வளோதான். ராகு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து 8ஆம் இடம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக ஒரு இடத்துல போட்டுறக்கூடாது, ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு இடத்துல போட்டுறக்கூடாது. ஆறுதலாக குரு பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால பெருசாக ஏமாற மாட்டீங்க. பட் சின்ன சின்ன ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி அவசரப்பட்டு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கும் பட்சத்தில் அதுலேருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம். ஓகே, சூப்பர். அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கு வந்து உடல்நலன் சார்ந்து எப்படி மேம் இருக்கும்? ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக வரும். என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல கேது. ஸோ நேத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் 2ஆம் இடத்துல. 8ல் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, கண்ணா பின்னான்னு சாப்பிட வைக்கும். கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் பண்ணிவிடும் ராகு. பிடிச்சதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் யார், ப்ரெசென்ட் லைஃப்லேயே இருக்க விடாது ராகு. அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடகராசி. பொதுவாகவே உங்களுக்கு கற்பனா சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது கூட சாப்பாட்டில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஒன்று டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே சாப்பிடுவாங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ தாட் வந்து அந்த ஃபுட்டில் இருக்காது. ஸோ இப்படி சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு உடம்புல வெயிட் போடுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு கரெக்டான ஃபுட்டை கரெக்ட் டைமில் எடுத்துக்கோங்க. இதை பண்ணாலே இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கடகராசி ராகு கேதுக்கு பின் தப்பிக்கலாம். ஓகே, அதாவது ஃபுட் வைஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது பெட்டர்னு சொல்கிறீங்க. ஓகே மேம், இவங்க வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட எமோஷ்னல் ட்ராமா அப்படிங்கிறது கடகராசி குழந்தைங்களுக்கு இருந்தது. ஃபார் சேயிங், இவங்க படிக்கணும்னு நினைப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு சண்டை வரும். அதை பார்த்துட்டு அந்த குழந்தையோட ஒரு மனசு பாதிக்கிறது, ஒரு ஹியூமிலேஷன் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்னால ஒதுக்கி வைக்கப்படுறது, அதை நினச்சி புலம்புறது, வயசுக்கு மீறின ஒரு மனத்தாங்கல் அப்படிங்கிறது கடகராசி குழந்தைங்களுக்கு இருக்கவே செஞ்சது, நிச்சயமாக இருந்தது. அந்த விஷயங்கள் மாறும். அந்த பிள்ளைங்க படிக்கிறத விட ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்க போகிறாங்க. நிம்மதியான ஒரு மனோநிலைக்கு அவங்க வரப்போகிறாங்க. அந்த இழந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத திரும்ப கெயின் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பண்ணிட்டாலே ஆப்வியஸாக படிப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் குழந்தைங்களோ டீனேஜர்ஸோ இல்லை இதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தவங்க அதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல மனோநிலைக்கு வந்துட்டு அதன் பின் நல்ல கல்விக்குள்ளே போகிறதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து இவங்க பண்ணக்கூடிய தொழில் வந்து எப்படி மேம் இருக்கும்? தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரம்மாண்டம் விரிவுபடுத்த போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2க்கு கேது வராரு, 8ல் ராகு. ராகுனாலே பிரம்மாண்டம். எதையுமே சின்னதாக பண்ணால் ராகுவுக்கு பிடிக்காது, கடகத்துக்குமே எதையுமே சின்னதாக பண்ணால் பிடிக்காது. அப்போ ரெண்டும் சேருது அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத பிஸ்னஸில் கொண்டு வர போகிறாங்க. இவ்வளோ நாள் சுருக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளே இருந்தேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு அடுத்த கட்டமான பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத கடகம் பண்ண போது அதில் சக்சீடும் ஆக போகுது. வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுதியான ஒரு டெசிக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கரியரில் கடகம் அட்டைன் பண்ணும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி. ஓகே மேம், இவங்களுக்கு வந்து மனநிலை எப்படி மேம் இருக்கும்? ஸோ மனோநிலை மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகத்துக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.
ஸோ என்ன அது சில சமயம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தன்னை தானே மதிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அஷ்டமத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமாக இருப்பாங்க. இப்போ தன்னை தானே பிடிக்கும், தன்னை பார்த்து ரசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிரரில் தன்னுடைய லுக்ஸை பார்த்து ரசிப்பாங்க, தன்னோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து ரசிப்பாங்க, தன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க, தன்னுடைய டேலண்ட்டை நினச்சி பெருமைப்படுவாங்க. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓவர் டூ ஆயிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியினால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் பிரதோஷம் நடக்குதுன்னா அந்த கோவிலுக்கு கையால் பால் வாங்கி கொடுத்துருங்க. நிறைய பேர் பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு தப்பு, பேக்கெட் பாலை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது அந்த கோவில் வாசல்லே நிறைய பேர் வித்துட்ருப்பாங்க. ஸோ அது பாலா இல்லை பால் பவுடரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் பசும்பாலாக உங்களுக்கு வீட்டில் கிடைக்கிற பால்னால் நீங்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது. ஒரு வேளை எனக்கு அதெல்லாம் கிடைக்காது, எனக்கு ஒன்லி பேக்கெட் பால் தான் ஆக்சசபிள் அப்படின்னா விபூதி ஒரு பேக்கெட் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டையும் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மேம், அஷ்டம சனிக்கில் வந்து இந்த சிம்மராசினியர்கள் போக போகிறாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படி மேம் பலன் கொடுக்கும்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி சனி ஒரு பக்கம் அன்ஃபேவரபிள்னா ராகுக்கு எதுவுமே கொஞ்சம் அன்ஃபேவரபிளாக தான் இருக்கிறாங்க. பட் சில விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது இதை நம்ம ஃபேவரபுளாக நிச்சயமாக மாற்றிக்க முடியும். ஏன்னா ராகுக்கு எனிஹவ் குருவுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆறுதல். ஸோ குடும்பம், பொருளாதாரம் இந்த 2 விஷயத்துலையுமே சிம்மம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தில் கேதுவும், பொருளாதாரம் பணபரஸ்தானமான 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், கடன்கிற அமைப்பில் சிம்மம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு கடன் வாங்கக்கூடாது. கடனை பற்றின ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். ஒரு லோன் ஆக்டிவாக இருக்குன்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த லோன்ஸ்குள்ளே போகாதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு நான் வந்து லோன் வாங்கி கொடுத்தேன், ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வந்து அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பணத்தை வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கியூமுலேட்டிவாக அஃபெக்ட் பண்ணும் ராகுவும் கேதுவும். இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் சிம்மம் ராகு கேதுவை பாசிட்டிவாக கொண்டு போகலாம். ஓகே, சூப்பர் மேம். இந்த சிம்மராசினியர்களுக்கு வந்து தொழில் எப்படி மேம் இருக்கும்? புதிய தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது சிம்மத்துக்கு அட்வைசபிள் கிடையாது. எக்ஸிஸ்டிங் எனக்கு தொழிலை பற்றின நாலேஜ் நல்லா இருக்குது, என்னால் தொழிலை நல்லா கொண்டு போயிட முடியும், கேல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். புது தொழில் நான் பண்ணுறேன், எனக்கு அந்த தொழில்னாலே என்னன்னு தெரியாது, நான் திடீர் பணக்காரன் ஆகணும், டக்குன்னு எனக்கு ஷார்ட் ஸ்பேனில் நான் வந்து ஒரு காசு சம்பாதிக்கணும், அதுக்காக ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறேன்னா தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது பெரிய பாதகமாக முடியும். ஏன்னா தொழிலை நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் நமக்கான ஒரு டிக்னிட்டியோ, நமக்கான ஒரு லைஃப் ஸ்டைலையோ, நமக்கான கான்ஃபிடென்ஸையோ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது பொறுமையும் நிதானமும் பிஸ்னஸில் ரொம்ப தேவை. வேலை வாய்ப்பை தேடக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு ராகுக்கு அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் சிம்மத்துக்கு கிடைக்குது. ஓகே, அதில் வந்து மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படி மேம் இருக்கும்? ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ராகு என்ன பண்ணுவார்னா டே ட்ரீம் பண்ண வைப்பார். ஸோ ஒரு விஷயத்த பார்த்தா புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மைண்டு ஃபுல்லாக வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெத்தாஜிக்னஸை கொடுத்து டே ட்ரீமுக்கு கொடுத்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சுகமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இருக்க வைப்பார். உடம்பை வருத்தாத, மனசை வருத்தாத, மூளையை போட்டு கசக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, தூங்கு, டிவி பாரு, இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பார் ராகு. ஏன்னா போகக்காரகன். எந்த விஷயம்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ, நான் ப்ரொடக்டிவ் ஹாப்பினஸ்னு சொல்லுவோம் இல்லையா, உருப்படாத சந்தோஷங்கள், ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட், இதுக்குள்ளே வந்து ராகு வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை பண்ணணும். ஸோ மெடிடேஷன் பண்ணும் பட்சத்தில் மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இந்த ராகு கேதுவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடல்நலன் சார்ந்து ராகு கேது பயிற்சியில் சிம்மராசினியர்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? கால்வலி, மூட்டி வலி கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஒரு யங்ஸ்டருக்கு கூட கால்வலி, எனக்கு கால் வலிக்குது, நிற்க முடியல, கழுத்து வலிக்குது, ஜாயின்ட் பெயின், ஸ்பைனில் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை, எந்த அளவுக்கு உடல் பாதிக்கப்பட போதோ அந்த அளவுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு, ஒரு தாழ்வு மனப்பான்மை. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் இவங்க நம்பவே மாட்டாங்க அவங்கள. ஸோ தன் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறத கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் இந்த ராகு கேது பயிற்சி. ஸோ இந்த 2லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க மேம்? ஸோ வெளியில் பார்த்தா சூப்பராக அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் போய் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் சிம்மராசிட்ட. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் வரும், வெளியில் சொல்ல மாட்டாங்க.
எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்களேன், ஒரு ஐடியா கொடுங்களேன்னு கேட்க மாட்டாங்க. மனசை ரொம்ப இறுக்கி வச்சுக்கிட்டு யாரும் என்னை பார்த்து பாவப்படுறாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த இந்த மனநிலைங்கிறது கொஞ்சம் கடினமாகும் இந்த ராகு கேதுல. ஏன்னா 2ல் கேது உட்காந்துருக்கிறதுனால வெளியில் எதையுமே சொல்ல விட மாட்டார். அப்போ கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசும்போது மனபாரம் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சிம்மராசினியர்களுக்கு. இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்கள தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்வீங்க மேம்? செருப்பு வாங்கி தானம் பண்ணிடுறது, காலணிகளை வாங்கி தானம் பண்ணிடுறது அப்படிங்கிறது ஒரு நம்பர் 1 ரெமடியாக அமையும். என்ன ரீசன் அப்படின்னா, கால் பாதம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் சனி. காலில் வரக்கூடிய பித்த வெடிப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு காரகம் வந்து ராகு. சனியுடைய வீட்டில் ராகு உட்காந்துட்டுறாரு. ஸோ அப்போது இந்த செருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பாதத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பாதத்துக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம், நடைக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ராகு சனி ரெண்டுமே கால் நடை இது ரெண்டுக்குமே வந்து காரகமான கிரகங்கள். ஸோ இதை பிரீதி பண்ணுற மாதிரி செருப்பை வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் பண்ணுறது, இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். சூப்பர் மேம், சூப்பர். ஓவராலாக வந்து சிம்மராசினியர்கள் வந்து யாருக்கும் ஜாமீன் கொடுக்காமையோ இல்லை வந்து தேவையில்லாத முதலீடு பண்ணியோ பிஸ்னஸில் லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2025 இந்த கன்னி ராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் மேம்? கன்னிக்கு வந்து கண்டக சனி, பட் ராகு கேது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள். கன்னிக்கு இன்ஃபேக்ட் சனியுமே ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் பண்ண மாட்டார். 6ஆம் இடத்துக்கு ராகுவும் 12ஆம் இடத்துக்கு கேதுவும் கன்னிக்கு வராங்க. ஸோ நிறைய ஒரு மெச்சுவாரிட்டி அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகுது. என்னடா இது இவனா நீ பேசுகிறான், இப்படி ஞானி மாதிரி பேசுகிறியப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய வேதாந்தங்களை வந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து உணர்வாங்க. ஸோ நம்ம கற்றுக்கிறது வேறு, நிறைய விஷயங்களை நம்ம உணர்றது வேறு. ஸோ தன்னிலை உணர்தல், சொசைட்டினா என்னங்கிறத உணர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்னிக்கு ரொம்ப அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ராகு உட்காந்துட்டு இருக்கிறது 6ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்னா கடன் அடைக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டே வரேன், ஸோ இதனால் எனக்கு வெளியில் போக முடியல, ஃபோன் கால்ஸ் கூட நான் நிறைய அட்டன் பண்ணுறதில்ல, கடன்காரன் கால் பண்ணுவான்னு, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அடைய போகுது. அதே மாதிரி பார்ட்னர்ட்ட இருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயோ ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சூப்பர் மேம். இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குமா? புதிய தொழில் வந்து நிறைய கன்னிராசிக்காரங்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக நிறைய இளைஞர்கள் வேலையில் இருந்துட்டவங்க கூட வேலை வேணாம், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். என்ன காரணம்னா அது அவங்களுடைய பேஷனாக இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி குருவாக இருக்கிறதுனால நிறைய கன்னிராசிக்காரங்க தனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து தான் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. வேலை வேணும்னு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, கடன் அடைக்கணும்னு வேலை போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட தன்னுடைய பேஷனை பர்சியூ பண்ணுவாங்க. ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னா கூட தைரியமாக ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வருஷம், அதில் ஜெயிக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷமாக இந்த ராகு கேது கன்னிக்கு அமைச்சு தருது. சூப்பர் சூப்பர் மேம். இவங்களுடைய உடல்நிலை சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்ன நோயினே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நோய் இருக்கும், உடனே பயப்பட வேணாம். அப்போ என்ன பெரிய இல்னஸ் அப்படின்னு இல்லை, சிம்டம்ஸ் வந்து என்ன சிம்டம்னே டாக்டரே கன்ஃபியூஸ் பண்ணும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க சயின்ஸ் தான் உண்மை அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் இன்னும் சயின்ஸில் இருக்க தான் செய்யுது. என்ன நோயின்னு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தா நார்மல், ஆனால் உடம்புல நோய் இருக்கும். ஸோ அங்கே தான் ஜோதிடம் ரோல் ப்ளே பண்ணும். ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் 6, 8 சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் தாக்குதலுக்கு இவங்க ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். பட் பயப்பட வேண்டாம், பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனைலாம் இல்லை, அது வந்த சுவடு தெரியாமல் தன்னால் போயிடும். ஸோ அது என்ன ஒரு நோயாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எலும்பு சம்மந்தப்பட்டது, தசை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஸோ ஒரு சுணக்கமாக இருக்கலாம், ரத்தத்தில் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி பரவலாக ட்ரிகர் ஆகும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது பல் நோய், பலவிதமான ஒரு நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஓகே ஓகே மேம். இது வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். முக்கியமாக நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு அமைய போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர்களை வச்சு ஒரு போட்டியில் பங்கேற்று ரொம்ப காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமான ஒரு இடத்துல போய் நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னா அங்கே 6ல் ராகு இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ 6ஆம் இடத்துல உள்ள ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது ஜெயிக்க வச்சிரும்.
இன்னொன்று கரியரை கொடுத்துரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்னிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும். ஸோ நல்லாவே இருக்கும். இந்த இயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே படிப்பாங்க. உங்கள் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது இவ்வளோ இயர்ஸ் பார்க்க முடியாதபடி ஒரு நல்ல ஒரு லெவல் ஆஃப் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க. சூப்பர் மேம், சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை மாற்றங்கள்லாம் வரும்? ஜாலியாக இருப்பாங்க, செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அது இதுன்னு நினச்சி ஃபேமிலியை பற்றி ரொம்ப கவலைப்படாமல், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் வாழ்வோம், வாழ்க்கையே வாழ்வோம்டா, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலான்னு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து வாழக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வரும். நிறைய ஒரு குட் ஹேபிட்ஸ்குள்ளே போவாங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க, ஒரு மார்னிங் ரொட்டீனுக்கு வரணும், இந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த கேரக்டரை மாற்றிக்கணும், ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. பட் பண்ணியிருக்க முடியாது. இந்த ராகு கேது ஒரு நல்ல ஒரு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக லெத்தாஜிக்காக இருக்க வைக்கும். ஓகே மேம், ஓகே. அதாவது ரொம்ப ஜாலியாக இருந்தாலுமே வந்து சில விஷயங்களில் கஷ்டப்படுத்துது அப்படின்னா இந்த ராகு கேதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? குறிப்பாக பச்சை பயிறு சுண்டல் இருக்குது இல்லையா, கிரீன் மூங் தால், இதை இவங்களும் அதிகமாக கன்சியூம் பண்ணலாம். இதை டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போய் வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது. இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதுன்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜோதிடத்தை நம்புவாங்க. ஜோதிடம் மத சார்பற்ற ஒரு கலை, எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி உங்களுக்கு இருக்குன்னா கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு பச்சை பயிரை வாங்கி டொனேட் பண்ணிடுங்க. இந்த 2 விஷயத்தையும் பண்ண ரொம்ப நல்லா இருக்கீங்க. துலாம் ராசி நேயர்கள் 2025 வரக்கூடிய ராகு கேது வந்து என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுமா? துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சி இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ 6ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கிறாரு. துலாமுக்கு இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னாலே பயிற்சி பலன்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுள் தான். ஆனாலும் துலாமில் வந்து கரியரில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த கரியரில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகுவும் கேதுவும் வராங்க. ராகு வர்றது 5ஆம் இடத்துக்கு, கேது வர்றது 11ஆம் இடத்துக்கு. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. ஒரு ரெஃபரன்ஸ் கேட்கவே எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, கேட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினச்சவங்களுக்கு கூட தன்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேப்பா, ஏதாவது ரெஃபர் பண்ணவான்னு யாராவது வந்து கேட்பாங்க. கேட்கும்போது உடனே டக்குன்னு உங்களோட ரெஸ்யூமேவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலைங்கிறது கைக்கு வந்து உட்காந்துரும். ஈஸியாக ஒரு விஷயத்தை போய் ஜெயிக்கிறது, தன்னால் பழம் நழுவி பாலில் விழுந்து எல்லாம் சேர்ந்து வாயில் விழுற ஒரு கதையாக ரொம்ப ஈஸியாக கரியரில் போய் ஒரு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி. ரொம்ப மெனக்கிடாமல் முயற்சி பண்ணாமல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் எது பெரிய தலைவலியாக இத்தனை வருஷமும் இருந்ததோ அந்த தலைவலியை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு வருஷமாக துலாமுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமையும். அதே மாதிரி துலாமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஆசைகள் அதிகமாகும். நம்மளால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மே 18க்கு பின்னாடி வரக்கூடிய ராகு கேது பயிற்சிங்கிறது பலவிதமான ஒரு ஆசை. அந்த ஆசையை அடையணுங்கிற ஒரு வெறி, குறிக்கோள், லட்சியம் அப்படிங்கிறத துலாமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதை அடையிறதுக்கான வாய்ப்பையும் சனி 6ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்குறாரு. சூப்பர், சூப்பர். அதாவது வேலை கிடைச்சிருச்சுனாலே மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, சூப்பர் மேம். இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கரியர் நல்லாயிருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸுமே ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ பிஸ்னஸ் பிளேஸை வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக மாற்றுவாங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப நார்மலாக மினிமலான ஆக்சசரிஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கூட இன்டீரியர்ஸ் பண்ணுறது, தன்னுடைய ஆஃபீஸை இன்டீரியர்ஸ் பண்ணி அழகுபடுத்துறது, தன்னை ஒரு பார்ஷாக காட்டிக்கிறது, லக்ஸூரியஸாக காட்டிக்கிறது, அந்த சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பிஸ்னஸில் காட்டி அதன் மூலமாக ஜெயிக்கிறது. ஏன்னா இதனால் இவங்க லாஸ் ஆக மாட்டாங்க. ஒரு இன்டீரியர்ஸ் ஒரு கடை வச்சுருக்காங்க, ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்டீரியர்ஸ்னால நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பிளேஸுக்கு வந்து ஒரு ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆட்னால நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களில் தன்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி கஸ்டமர்ஸை இழுத்து பிஸ்னஸில் சக்சீட் ஆகக்கூடிய ஒரு இயர்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போலாம் என்ன ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட யூடியூப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் துலாம் ராசி நேயர்கள் என்ன பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே இந்த யூடியூப், மீடியா இந்த மாதிரியான கருவிகளை யூஸ் பண்ணி தன்னுடைய டேலண்ட்டை வெளிக்கொணர்ந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி சக்சீட் ஆகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடமாக ராகு கேது பயிற்சி துலாமுக்கு அமைஞ்சிருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக எப்படி மேம் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி? படிப்பு பற்றி கண்டிப்பாக ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக படிப்பாங்க, லட்சியத்தை அடைவாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப கெட்டு போகிற மாதிரியும் எதுவும் இல்லை. அரியர்ஸ் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி நிறைய அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசிக் இருக்குது, தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, நான் சேஃபு, அந்த லெவலில் எஜுகேஷன் போகும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள் நல்லா தான் இருக்குது. தசாபுத்தி நல்லா இருக்கும்போது கரியருமே நல்லா அமைஞ்சிடும்.
சின்ன சின்ன குழந்தைங்களையும் கூட பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். சனியுமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அவுட் ஆஃப் எஜுகேஷனை இவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு டைமாக இது அமையும். ஓகே. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸையும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்க ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பேசுவாங்க. வெளியில யாராவது ஆள் கிடைக்க மாட்டாங்களா? சோஷியலா நம்ம பழக மாட்டோமா? அப்படின்னு அந்த குழந்தைங்க தவிக்கும். டீனேஜர்ஸா இருக்கும் பட்சத்தில பேரண்ட்ஸ் அந்த ஸ்பேஸ குடுக்கலைன்னா, வெளியிலேருந்து யாராவது வந்து இந்த ஸ்பேஸ குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடம் குடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே மேம். ஓகே. இவங்களுக்கு வந்து உடல்நலன் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? துலாம பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு 6ஆம் இடமா வரக்கூடியது மீனம், குருவுடைய ஒரு வீடு. ஸோ கண்டிப்பா இவங்க எதுல கவனமா இருக்கணும்னா, ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இம்யூன் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, WBC அதிகமாகுறது, ஒரு கை வலி, கால் வலி, ஸ்கின்ல அந்த சொரியாசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைட்டா இருக்குதுன்னா கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு நிறைய துலாம் ராசிக்காரங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், ENT ப்ராப்ளம்ஸும் வரும். அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்குள்ள போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக துலாம் ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே. இவங்களுடைய மனநிலை வந்து இந்த ராகு கேது பேச்சினால ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? ஸோ கண்டிப்பாக ஸோ ஆசை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தீனி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு லிமிட்டே இல்லாமல் ஸோ ஃப்ரீ பேடாக ரொம்ப ஒரு ஃப்ரீ வில்லாக வந்து இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். எனக்கு லிமிட்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதெல்லாம் பண்ணுறது, நினைக்கிறதெல்லாம் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவாக இல்லை, யாரையும் இவங்க கெடுக்க போகிறதில்ல. தனக்கு பிடிச்சத தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறாங்க, பர்சியூ பண்ண போகிறாங்க. பட் இது இவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா துலாம் பொதுவாக அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மேக்ஸிமம் வாழும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு தனக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுத்து நல்ல வெற்றி பாதைக்கு தான் துலாம கூட்டிட்டு போகுது. ஓகே மேம். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ, அவங்க அதுலேருந்து தற்காத்துக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? கல்கண்டு சாதத்தை செஞ்சு டொனேட் பண்ணிடணும். ஸோ கல்கண்டில் ஒரு சாதமோ இல்லை சக்கரை பொங்கலோ இது ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு நல்ல ஸ்வீட் கூட போட்டு நெய்யெல்லாம் அதிகமாக விட்டு நல்லா அழகாக செஞ்சு அதை வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுறது மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நெயில் பாலிஷ் வாங்கி கொடுக்கறது, கம்மல், பாசி, ஊசின்னு அந்த மாதிரி குட்டி குட்டி பெண் குழந்தைங்க ஆசைப்படும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுங்களுக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது. ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுத்தா அது சந்தோஷப்படும். அதுவும் ஒரு கஷ்டப்படுற அது குழந்தையா இருக்கும்போது அதுக்கு அதிகமாக யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் செய்யும்போது அந்த குழந்தையோட மனசில் வரக்கூடிய மகிழ்ச்சி மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தி உங்களுடைய டைமை இன்னும் பொன்னானதாக மாற்றி கொடுக்கும். 2025 ராகு கேது பெயர்ச்சி வந்து விருச்சிகக்கார நேயர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குது மேம்? விருச்சிகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோச்சார நிலைகள் 2017 இருந்தே அதிகமாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிகம். ஸோ நம்ம நினைக்கலாம் ஜென்மசனி, அஷ்டமசனிலாம் இதில் விருச்சிகம்ங்கிற ராசி உள்ள அடிபடவே இல்லையே, அப்புறம் ஏன் விருச்சிகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குறிப்பிட்ட இந்த சனியுடைய மூமெண்ட்டும் ராகு கேதுவுடைய மூமெண்ட்டும் விருச்சிகத்துக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ போன ராகு கேது பயிற்சியில் குழந்தை பேர், குழந்தைகளால் கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிக ராசினியர்கள் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாது, கோவிலுக்கு போகணுன்னா போக முடியாது, ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணால் உடனே ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறது, கெட்ட சகுனம் மாதிரி தோன்றது, கடவுள்கிட்ட போகிறதுக்கே ஒரு பயப்படுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளெல்லாம் விருச்சிகம் வந்து மன ரீதியாக நிறைய ஆட்பட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு விலகும். என்ன ரீசன்னா, ராகு 4ஆம் இடத்துக்கு தான் வராரு, மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் வராரு, குரு பார்வையும் ராகுவுக்கு விழுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங்கு, ஆங்ஸைட்டி அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் வரும், கண்டிப்பாக வரும், வராதுன்னு இல்லை. வரும் பட்சத்தில் இது நம்மளுடைய ஒரு மனோநிலை தான், இதுக்கு வந்து உண்மையான ரீசன்கிறது எதுவும் இல்லைன்னு இவங்க தன்னைத்தானே தேத்திக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் இஸ் இன் 10th house. கரியரை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. ஸோ கரியரில் கூட எனக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தும் டேலண்ட் இருந்தும் என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியலேன்னு வருத்தப்பட்டவங்க கூட தன்னை வெளிக்கொண்டு இருந்து தன்னுடைய டேலண்ட் மூலமாக பிழைக்கக்கூடிய ஒரு வருடம். ஸ்கில்லை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கர்மஸ்தானத்தில் கேது உட்காரும்போது நிறைய நல்ல கர்மாக்களை பண்ணுவாங்க.
ஒரு மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, வாக்கு ரீதியாவும் சரி, நல்ல விஷயங்கள பேசுறது, நல்ல விஷயங்கள பார்க்குறது, நல்ல விஷயங்கள கேட்கறது, தான தர்மம் பண்றது, ஒரு குட் வில்லா இருக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் விருச்சிகம் பண்ணி, நெறைய நல்ல கர்மாக்களையும் இந்த கேது சம்பாதிக்க வைப்பாரு. ஸோ இவங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஃப்யூச்சர்ல இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில கரெக்ட்டா இவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள டெபாசிட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்ப இந்த கேது குடுக்குறாரு. சூப்பர் மேம், சூப்பர். இவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்கு தொழில் ரீதியா வந்து என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இந்த ராகு கேது குடுக்கும் மேம்? பார்ட்னர்ஸ் மூலமா லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு விருச்சிகத்துக்கு. ஸோ ஏதாவது ஒரு பெர்சன நீங்க பார்ட்னரா ஆட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட லாங் டைம் ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல உங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். இல்ல சில விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா, பார்ட்னர்ஷிப்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு தனிப்பட்ட முறையில தான் சோலோவா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம் அப்படின்னா, ஆன்செஸ்ட்ரல் பிசினஸ்ன்னு இருக்கும். ஒரு குடும்ப தொழில்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத எடுக்கலாம். இல்ல அந்த மாதிரியான பிசினஸும் எதுவும் இல்ல அப்படின்னாலும், இவங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ண பிடிக்குமோ, அத தைரியமா எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 விஷயங்கள பண்ணாங்க அப்படின்னா, தொழில்ல சக்சஸ் அப்படிங்கிறது 100% கேரண்டீட். ஆனா பணத்த எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸ்பெண்டிங் இன் த சென்ஸ் ஜெனரல் ஸ்பெண்டிங்க பத்தி நான் பேச வரல. பிசினஸ்ல இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெண்டிங். ஓகே. எப்படினாலும் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்க்கு தேவ. அத கரெக்ட்டா அழகா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல ஒரு பணத்த குடுத்துட்டு, இத விட சீப்பா, பெட்டரா ப்ராடக்ட்ஸ் இன்னொரு இடத்துல கிடைக்குதே அப்படின்னு யோசிக்க வைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதே மாரி ராகு 4ஆம் இடத்துல என்ன பண்ணுவாரு, டக்குனு கண்ணுக்கு ஒண்ணு பிடிக்குதா அத வாங்கு. டக்குனு ஒண்ணு பிடிக்குதா இத செய். அந்த மாரி உங்கள ரொம்ப ஸ்பீடா டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது, பிசினஸ்க்குள்ள பணத்த போடும்போது, சக்சஸ் அப்படிங்கிறது 100% பாசிபிள். மேம், இப்போ நம்ம தொழில் சார்ந்து நம்ம சொன்னீங்க. தொழில் செய்றவங்க என்ன மாதிரி இருக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்ட்டீங்க. இதே வந்து நெறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க இல்லையா? ஸோ இந்த வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ், நீங்க சொன்ன மாரி வொர்க்கிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஹியூஜ் தான். பிசினஸ் பீப்பிளோட இவங்க அதிகமா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஹியூமிலியேஷன், பெர்சனல் அட்டாக், இந்த 2 விஷயமும் வொர்க் பிளேஸ்ல இருக்குன்னா, அத கண்டுக்காம நீங்க வேலை செய்யணும். ஓகே. அத கண்டுக்கிட்டு, பெர்சனலா எடுத்துக்கிட்டு, அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, வேலை மாறணும். இந்த மாரியான நிலைமைக்குள்ளலாம் போனீங்கன்னா, கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள போ வேண்டியது வந்துரும். ஓகே. ஸோ நான் வேலை செய்ற வரைக்கும் நீ எனக்கு கொலீக். அதுக்கப்புறம் நான் யாரோ, நீ யாரோ. ஸோ நீ பேசுற விஷயங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணாது. நான் சம்பாதிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். என் கரியர் குரோத்துக்காக இங்க வந்திருக்கேன். இந்த மைண்ட் செட்டோட போய்க்கிட்டே இருங்க. ஒரு பெரிய வெற்றிங்கிறது ராகு கேதுல இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன் குடுக்கும் மேம்? ஸோ வயசுக்கு மீறின விஷயங்கள விருச்சிக ராசி குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீனேஜர்ஸா இருக்கட்டும், இல்ல வேற வேற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், தனக்கு தேவையில்லாத விஷயங்கள வந்து நெறைய தெரிஞ்சுக்கிறது, மொபைல் ஹேண்ட்லிங்கு, டிவி, டெலிவிஷன், மீடியா இந்த மாரியான விஷயங்கள் மூலமா சில அடிக்ஷன்ஸ்குள்ள இவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. குறிப்பா ஏதாவது ஒரு அடிக்ஷன இந்த டைம்ல பழகுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு லைஃப் லாங் அது கூட வரும். ராகு 4ஆம் இடமான மனச குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால, மனசுக்கு எது பிடிக்குதோ, அத ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த அடிக்ஷன், சிவியர் அடிக்ஷனுக்குள்ளலாம் போறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டைம்ல தான் இருக்கு. சில பேர் வந்து தேவையில்லாத புது பழக்கங்கள கூட பழகுவாங்க டீனேஜர்ஸ். ஸோ, அதனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விருச்சிக ராசியில உள்ள டீனேஜர்ஸு, இல்ல ஒரு சின்ன ஒரு 20, 25 வயசுல இருக்க பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னால ப்ராப்ளம் வரும். கூடா நட்பு வந்து அப்படிங்கிறது கூடாது. ஸோ, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பழக்கத்த பழகுறது, இந்த மாரியான விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உடல்நிலை சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? உடல்நிலைங்கிறது பெருசா பாதிக்கப்பட போறதில்ல. அதுல பயப்பட வேண்டாம். பட் ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதன் மூலமா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, வெஹிக்கிள ரொம்ப ரேஷா டிரைவ் பண்றது, நைட் டைம்ல டிராவல் பண்றது, புதுசா ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறது. அவங்களுடைய சக்திக்கு மீறி ஒரு பணத்த ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெஹிக்கிள் எடுக்குறாங்க அப்படின்னா, அதன் மூலமா பிரச்சனை வந்துரும். அப்போ வெஹிக்கிள் ஹேண்ட்லிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஷார்ப்பான, கூர்மையான ஆயுதங்கள இவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அதுல கவனமா இருக்கணும். நெருப்புல கவனமா இருக்கணும். ஓகே. லெதாஜிக்கா இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன விஷயங்கள ஹேண்டில் பண்றோமோ, அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இதுல கவனமா இருக்கும் பட்சத்துல ஃபிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் பெருசா வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இல்ல. ஓகே மேம், ஓகே. நெறைய விஷயங்கள் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடுத்துட்ருக்கீங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை. என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்க மேம்? ஸோ மனநிலைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விரக்திங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களுக்கு கூட ஒரு விரக்தி இருக்கும். "உன் வயசுக்கு விரக்திலாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு பிடிப்பின்மை அப்படிங்கிறது மனசுல இருக்கும். அத கொஞ்சம் மாத்திக்கணும். ஓகே. ஸோ முயற்சி பண்ணா அதே மாரி ஒரு விஷயம் ஒருக்க சக்சஸ் ஆகலைன்னா உட்காந்துருவாங்க அப்படியே. திரும்ப ஒருக்க ரீட்ரை பண்ணுவோம். இல்ல மாத்தி யோசிப்போம். ஒரு வழி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அடுத்து என்னதுங்கிறத பார்ப்போங்கிற மைண்ட் செட்ட ராகு குடுக்க மாட்டாரு. ஸோ மந்தமா
ஒரு விஷயத்த அந்த தப்ப திருத்தாம திரும்ப திரும்ப அதே தப்ப ரிப்பீட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ நேரமும், காலமும் தான் இதனால விரயமாகும். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஒண்ணு அந்த இடத்த விட்டு நகலணும், அல்லது அந்த தப்ப திருத்தணும். இது ஓகே. 2யும் விருச்சிகம் பண்ணும் பட்சத்துல, தேவையில்லாத ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது இந்த டைம்ல ட்ரிகர் ஆகாம இருக்கும். ஓகே, ஓகே. சூப்பர் மேம். இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்க எப்படி கண்ட்ரோலா இருக்கணும், அவங்க என்னென்ன விஷயத்த மாத்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ராகு, கேதுவால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்க அவங்கள பாதுகாத்துக்கணும்னா, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் மேம்? பார்வையற்றோர் இருப்பாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட போய், அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. சாப்பாடு மட்டும் குடுக்காம, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுறது, ஆறுதலான வார்த்தைகள சொல்றது, அவங்க கூட பழகுறது, ஒரு பாண்ட கிரியேட் பண்ணிக்கிறது. ஓகே. இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ரெமெடியா வந்து இவங்களுக்கு அமையும். அதேமாரி முதியோர் இல்லத்துக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி குடுக்குறாங்க. அங்க உள்ள முதியோர்களுக்கு வந்து இவங்க பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கி டொனேட் பண்றாங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு பெரிய நல்ல ரெமெடியா அமையும். இந்த 2025 ராகு, கேது பெயர்ச்சியினால தனுஷ் ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் மேம்? தனுசு பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு ராகு, கேது பயிற்சி. ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா குருவுடைய வீட்ல தான் சனி இருக்கிறாரு. ராகு சனியுடைய வீட்ல இருந்தாலுமே, குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராகுவுக்கு இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நானே உன்ன பார்க்குறேன், நீ ஏன் கவலைப்படுறங்கிற மாரி, குரு வந்து 7ஆம் பார்வையா தனுசு ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. இது என்ன காட்டுது அப்படின்னா, குரு வந்து ஒரு ஷீல்டு மாரி உட்காந்துட்டாரு. ராகு, கேதுவோ, சனியோ இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதபடி, ஒரு வாசல்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாரி குரு உட்காந்துட்டாரு. ஸோ, அப்ப தனுசு வந்து ரொம்ப கேக் வாக்காவே பண்ணிடலாம். ஸோ, பெரிய லெவல்ல எதுக்கும் மெனக்கெட்டு கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறதே கண்டிப்பா இங்க இல்லாம போது. ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறது 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்துல. நம்ம ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கோம். ஒரு 3ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தா, ஒரு வெற்றி அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியா கொடுக்கும். ராகு அப்படிங்கிறவர் யாரு? ரொம்ப வலிமையான கிரகம். இருக்கிற எல்லா கிரகங்கள்லயும் வலிமையானவரு ராகு. ஒரு பிரம்மாண்டம், பேராசையை குறிக்கக்கூடிய கிரகம். அவரு 3ல உட்காரும்போது என்ன செய்வாருன்னா, வெற்றிய ஒரு 5 மடங்கு அதிகமா குடுப்பாரு. ஓ! ஒரு படியிலேருந்து நான் 2வது படி ஏறுனேன்னா, அது ஒரு சக்சஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டேன். 1 படியிலேருந்து 10வது படிக்கு நான் ஏறிட்டேன்னா, அது ஒரு பயங்கர கிளிம்ப் இல்லையா? கண்டிப்பா. நெறைய பேர் வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. "என்னடா இது நேத்து இப்படி இருந்தா, டக்குனு இன்னைக்கு என்ன வேற லெவல் ஆயிட்ட, இனிமே எங்களெல்லாம் கண்டுக்குவியா?" அப்படின்னு இவங்கள கலாய்க்கிற அளவுக்கு ஒரு நெறைய நல்ல மாற்றங்கள ராகு அப்படிங்கிறவரு குடுப்பாரு. கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல இருக்குது. நெறைய தனுசு ராசிக்காரங்க கடவுள கூட நம்பாதவங்க ஆன்மீக பாதையில நெறைய போறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. ஆன்மீகம் இன் த சென்ஸ் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதில்ல, சித்தர்கள் வழிபாட்டுக்குள்ள கூட நெறைய தனுசு ராசி நேயர்கள் இந்த ராகு, கேது பயிற்சிக்கு பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. நெறைய ஜீவ சமாதிகள தேடி தேடி போறது, தியானம் பண்றது, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெய் ஞானத்த தேடுறது, நெறைய ரீசர்ச் பண்றது, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள பத்தி நெறைய யோசிக்கிறது, இந்த மாரி தன்னுடைய ஞானத்த வளர்த்துக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையும். ஓகே. வெற்றியும் வந்து பல மடங்கு ஆகப்போது. ஞானமும் வந்து அதே மாதிரி பல மடங்கு ஆகப்போது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டுருக்கீங்க மேம். இவங்க வந்து தொழில் தொடங்குனாங்க அப்படின்னா, அந்த தொழில் எந்த மாதிரியான பலன குடுக்கும் மேம்? ஸோ 6ஆம் இடம் வலுத்தே தான் இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ தொழில் அப்படிங்கிறது நீங்க புதுசாவும் தொடங்கலாம். இருக்க தொழில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன்னாலும் பண்ணலாம். பட் ஒண்ணே ஒண்ணு பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிசினஸ பண்றீங்கன்னா தனியா பண்ணுங்க. புதுசா யாரையும் உள்ள சேர்த்துட்டு பண்ண வேண்டாம். அதே மாதிரி ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ் அந்த மாரியான இடத்துக்கு மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தப்பான கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சீக்கிரம் ஜெயிச்சிடணும், டக்குனு பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய குடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா ராகு எப்பவுமே ஒரு ஆசைய ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாரு. எந்த இடத்துல இருக்கிறாரோ, அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசைய ராகு ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ 3ஆம் இடம் எப்படின்னா என்னது? ஷார்ட்டா போய் ஜெயிக்கிறது. சனியும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் நீங்க ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே சொல்லல. பட் ஒரு ஷூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஒரு மாடரேட் ரிஸ்க்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியுது. மார்க்கெட் நல்லா தான் இருக்குன்னு உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுதுன்னா பண்ணுங்க. பேரு நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, இந்த ஷேர் நான் வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு கெத்தா இருக்குன்னு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த ராகு, கேது பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் மேம். ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி வெரி ஃபேவரபிள்னு சொல்லலாம். ஸ்பீடாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கான்செப்டை படிக்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னா, இப்போ நான் 3 நிமிஷத்தில் படிச்சிருவேன். அந்த ம். மாதிரி மூளை கொஞ்சம் கற்பூர புத்தியாக வேலை செய்யும். புத்தியோட அளவெல்லாம் அதிகமாகாது. இவ்வளோ நாள் கொஞ்சம் அது அங்கங்கே சிதற விடுவாங்க. இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எஜுகேஷனில். அப்போ ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஜிக்கான ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், எதையோ ஒன்று முடியாதது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் முடியவே இல்லைன்னா,
இந்த இயரை யூஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ஃபோக்கஸ்ங்கிறது இருக்கும். படிக்கிறது டக்குன்னு மண்டையில ஏறும். ஆடட் அட்வான்டேஜா சொல்லணும்னா, படிக்கிற விஷயங்கள் கொஸ்டின் பேப்பர்லயும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, ஓகே. அந்த அளவுக்கு ஈஸியா போக வைப்பாரு ராகு. ம். அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஃபேவரபிளான இயர்ன்னு சொல்லலாம். மித்த ராசிகள கம்பேர் பண்ணும்போது, தனுசு ராசி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இந்த ராகு கேது பயிற்சியில வந்து இவங்களுடைய உடல்நிலையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா மேம்? கண்டிப்பா 6ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால, இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அல்லது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கு கூட தைராய்டு ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு. பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். 50 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசி பெண்களா இருந்தா யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, பர்சனல் ஹெல்த்த நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது சிம்ப்டம்ஸ் காட்டுதுன்னா கூட உடனேக்குடனே டாக்டர போய் பார்த்து, ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. ஓகே மேம். சூப்பர், சூப்பர். இவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் மேம்? ஸோ தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்க்குறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, தகுதியான நபருக்கு உதவி செய்யணும். அந்த உதவி மட்டும் தான் நல்லது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தகுதியே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால பாடம் கத்துருப்பாங்க. ஓகே. உனக்கு இது தேவையா? நீ பேசாம இருந்திருக்கலாம். இப்போ உனக்கு என்ன கிடைச்சதுன்னு இவங்கள பார்த்து கண்ணாடியில கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அட்லீஸ்ட் அந்த புரிதல உள்வாங்கிக்கிட்டு தகுதியான நபர்களுக்கு மட்டும் உதவி செய்வாங்க. உதவி செய்றத இவங்களால நிப்பாட்ட முடியாது. அதனால தகுதியான நபர்களுக்கு அட்லீஸ்ட் உதவி செய்து, அதன் மூலமா சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட உதவிய வாங்குற நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எதுக்காக உதவி வாங்குறாங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆயிரும். ஸோ ஓகே. அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ குருவுடைய பார்வைங்கிறது தனுசு ராசிக்கு குடுக்குது. ஓகே மேம். சூப்பர் மேம். இவங்க வந்து இந்த ராகு கேது பயிற்சினால ஏதாவது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்கள தற்காத்துக்கணும் அப்படின்னா, ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? கவுன்சிலிங் அப்படிங்கிறத இவங்க பண்ணிடணும். ஏற்கனவே இவங்க எல்லாமே குட் கவுன்சிலர்ஸ். ஒருத்தர ஆறுதல் படுத்துறதுக்கு, ஒருத்தங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்குறதுக்கு யாருக்கு நல்லா தெரியும்னா, தனுசு ராசிக்கு நல்லா தெரியும். ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா, இயற்கையாவே இவங்கலாம் ஹீலர்ஸ். இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த ஹீலிங் டெண்டன்சி இருக்கும். யாராவது ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட தனுசு ராசிக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா, தன்ன அறியாம அவங்க பிரச்சனைய உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைய ஃபர்ஸ்ட் இவங்க யாருக்குனாலும் குடுத்துருவாங்க. பிரச்சனைகள வாங்கிப்பாங்க. வாங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல உங்க வேலை நேரம் போக மித்த நேரத்துல நீங்க குடுக்கும் பட்சத்துல, அது ஒரு பெரிய அரணா இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில. ஸோ இத கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்றதுங்கிறது தனுசுக்கு ரொம்ப நல்லது. சூப்பர் மேம். சூப்பர். 2025 மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் மேம்? ஏழரை சனி முடிஞ்சது மகரத்துக்கு. ஸோ ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 8ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளா சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தாரு. ஸோ என்ன பிரச்சனை ஜென்ம சனியோட பிரச்சனைகள் முடிஞ்சாலுமே, குடும்பம் பத்தின ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே, ஒரு திருஷ்டி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் குடும்பத்தில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போறது, இல்ல அப்பப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர்றது. என்னடா இது நிம்மதியா இருக்கோம், ஆனா முழுசா நிம்மதியா இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கை கெட்டினது வாய் கெட்டாத ஒரு நிலைமை வந்து மகரத்துக்கு இவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஸோ இப்போ அங்கேருந்து சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாலும், அதே இடத்துக்கு ராகு வராரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவுடைய பார்வை ராகுவுக்கு இருக்கு. ஓகே. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சீக்ரெட்டா பண்றீங்க அப்படின்னா, சீக்ரெட்டா எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து, அதுக்கு குரு பார்வையும் இருக்கும் பட்சத்துல, உங்க குடும்ப விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வெளிய வர ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ யார நம்பியும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் வெளியில போய், அதனால மீண்டும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெளியில உள்ள நபர்கள் எல்லாமே நல்லபடியா இருப்பாங்கங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. நெறைய ஜலசிய சம்பாதிப்பாங்க மகரம். என்ன காரணம் அப்படின்னா, திருஷ்டி அப்படிங்கிறத அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. ஓகே. அந்த சனியுடைய வீட்ல ராகு உட்காந்துட்டு குரு பார்வையும் இருக்கிறதுனால, அதிகமான ஒரு திருஷ்டி அப்படிங்கிறத அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்ப தன்ன பத்தியும் ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில சொல்லாம கொஞ்சம் கமுக்கமா இருந்துக்கிறது. ஒரு சோஷியல் மீடியால கூட எதையும் பெருசா போஸ்ட் பண்ணாம இருந்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா மகரத்துக்கு அமையும். கேதுவ எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் 8ஆம் இடத்துல. ஒரு வயசான மகர ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா கூட, ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ம். ஆயுள் தீர்க்கமாக போகுது. இந்த கேது என்ன பண்ணுவார்ன்னா, அடுத்த ஒரு 1 1/2 வருஷத்துக்கு உயிருக்கு கண்டம் தரக்கூடிய நோய்கள் எதையுமே கேது தரமாட்டாரு. ம். அதே மாரி 8ல கேது இருக்கிறதுனால, இவங்களுடைய வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடையும். நெறைய ஒரு சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிறத பில்ட் பண்ணி, அந்த நெட்வொர்க்ட்ட இவங்க நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கரியர்லயும், ஃபேமிலி லைஃப்லயும் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சூப்பர் மேம். சூப்பர். இப்ப வந்து இவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தொழில்ல வந்து என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கும் மேம்? ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வலுத்தே இருக்குது. 6ல போய் யார் உட்கார்ந்துருக்கான்னா, குரு உட்கார்ந்துருக்கிறாரு. ஓகே. அப்ப 6ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது, தொழில் அப்படிங்கிறத இவங்க தொடங்குவாங்க. ஆனா ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காக பண்ண வைப்பாரு.
அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துருவோமா அப்படிங்கிறது தெரியணும்னா தசாபுத்தியை பார்க்கணும். அப்போ ஒரு பிஸ்னஸ் மூவை மகரம் எடுக்கும் முன்னாடி ஒரு ஜாதக கன்சல்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே பயிற்சி அமைப்பு எப்படி இருக்குன்னா இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஓ. குரு ஒரு பக்கம் கொடுக்குறாருன்னா ராகு இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப கிரைசிஸ்குள்ளே ஆட்படுத்த பார்க்குறாரு மகரத்தை. அப்போ தசாபுத்தியை அனுசரித்து இந்த பிஸ்னஸ்குள்ளே போய்க்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. கரியர் ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போவாங்க. ஓகே. ஸோ இது என்னுடைய ட்ரீம் கம்பெனி, இந்த இடத்துல போய் நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலாமான்னே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் தயங்குனவங்க யோசித்தவங்க கூட அந்த இடத்துல போய் கரெக்டாக பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குறாங்க மேம்? நிறைய புது விஷயத்த மகர ராசி ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுப்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிறத மட்டும் எழுதாமல் ஏதாவது கூகுள் பண்ணி எழுதுறது, ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் கற்றுக்கிறது, நம்ம புக்கில் உள்ள ஒரு புக் ஃபார்மாக நம்ம இருக்கக்கூடாது, நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா அடிமை தொழிலை குறிக்கக்கூடியது சனி. அப்போ அங்கே தான் ராகு இருக்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வையும் அந்த இடத்துக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போய் விடுறது. ஒரு ஹாஃப் மார்க்கில் 0.25ல நான் என் கட் ஆஃபை விட்டேன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எக்ஸாம் ஹாலுக்கு கடைசி நிமிஷத்தில் ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு போகிற அமைப்பு. ம். தப்பான ஒரு எக்ஸாம் சென்டர் கொடுத்து அப்ளை பண்ணுற அமைப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த குருவுடைய பார்வை வேலை செய்யும். அப்போ ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். ஓகே. இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து உடல் நலன் சார்ந்து ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குறாங்க மேம்? ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உடல்நலனில் இருக்காது. ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸாக இவங்க இருந்ததை விட கூட இவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா நோட்டாக என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு டிசீஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அலோபதி மெடிசனை நிப்பாட்டிட்டு ஆயுர்வேதம் சித்தத்துக்கு நீங்கள் போகும்போது, சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த பத்திய சாப்பாட்டையும் மருந்து முறைகளையும் நீங்கள் சரியாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் இவ்வளோ நாள் கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸை கூட கியூர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பெற்றுத்தருது. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மாற்று சிகிச்சை, மாற்று மருந்து முறைக்கு நீங்கள் போகும்போது அதன் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுடைய மனநிலையில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் மேம்? ஸோ மகரத்தை எடுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ ஒரு உறுதி வரும். ஸோ இதுவா அதுவான்னு டைலமாலே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதை பண்ணலாம், இதை எடுக்கலாம், இதை பர்ஷ்யூ பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத செவ்வாய் கொடுப்பாரு. அதே மாதிரி அதிகப்படியான ஒரு கோவம், இரிட்டேஷன் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகே. தேவையில்லாத இடத்துல நம்ம கோவப்பட்டோம்னா நமக்கு தான் மரியாதைக்கு பிரச்சனை. நம்ம கோவத்தை மதிக்கிற இடத்துல நம்ம கோவப்படணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உரிமை எடுத்துப்பாங்க மகரம். இந்த இடத்துல அந்த உரிமையை கொஞ்சம் குறைப்பாங்க. ஸோ தனக்கு உண்மையிலே க்ளோஸ் ஆனவங்க கிட்ட மட்டும் உரிமையோடு பழக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குணத்தை வந்து இந்த ராகு கேது பயிற்சி மகரத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய ஏதோ பிரச்சனைகள், இல்லை ஏதாவது பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்கள தற்காத்துக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் மேம்? சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. அதே மாதிரி ஆயில் புல்லிங்னு சொல்லுவோம். அந்த விஷயத்த பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இதை டயட்டில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச குவான்டிட்டியில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த விஷயங்களை ரிப்பீட்டடாக மகரம் செய்யும்போது ராகு கேது பயிற்சிங்கிறது இன்னமுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். 2025 ராகு கேது பயிற்சி வந்து கும்பராசி நேயர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குது மேம்? கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம சனி வந்து முடியுது. ஸோ சனி வந்து ராசியை விட்டு வெளியில் போகிறார். அப்பா சாமி கிளம்புடான்னா இப்போ ராகு உள்ள வராரு. ஆ. அப்போ ராகுவை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி அளவுக்கு ராகு பாதகத்தை செய்ய போகிறதில்ல. ராகுவுக்கு குருவுடைய பார்வையும் இருக்குது. ஸோ பேசிக்காக சேஃப். ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ண விட மாட்டார். ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொன்று ஒரு விஷயத்த பண்ணலான்னு தொடங்குவாங்க. பாதியில் இல்லை இது தப்பாக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்கிப் ஆகுறது. ஸோ மனசே ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ராகு வந்து மல்டிபிள் டைம் தாவ வைப்பார். அப்போ எதையுமே தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து பண்ணுறதுக்கு ராகு விட மாட்டார். மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத கும்பம் கொண்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தன்னிச்சையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல்
தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, வெல் விஷர்ஸோ, வீட்ல உள்ள எல்டர்ஸோ, இல்ல ஒய்ஃப்ட்டயோ, ஹஸ்பண்ட்ட்டயோ ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு ஒண்ண பண்றதுங்கிறது நல்லது. ஓகே. தன்னிச்சையா இவங்க எதையாவது பண்ணும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இந்த கும்பராசி நேயர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தொழில்ல வந்து ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மேம்? ஸோ ராகு, கேது வந்து கண்டிப்பா தொழில எஃபெக்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறாரு. ஸோ இதுல குறிப்பா ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய ஒய்ஃபையோ, ஹஸ்பண்டையோ பார்ட்னரா போட்டு இவங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம்னா, கும்பம் வந்து ஒரு பிசினஸ தொடங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அத தொடங்கவே முடியாது. அத பத்தின பிளான்ஸ் எல்லாம் பிளானா மட்டுமே இருக்கணுமே தவிர, 1% கூட அத எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அத ஓகே. எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு கொண்டு போணும்னா, தன்னுடைய பார்ட்னர பிசினஸ் பார்ட்னர் ஆக்கிடணும். இல்ல நான் ஆல்ரெடி பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் பிசினஸ்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். ஜென்ம சனி. அது மாரி இப்ப ஜென்ம ராகு. அப்ப என்ன பண்ணணும்? தன்னுடைய பார்ட்னர உள்ள கொண்டு வந்துரணும். இதுல என்ன தாத்பரியம் அப்டின்னா, ராகு கேதுவ அனுசரிச்சு வேலை செய்வாரு. கேது இருக்கிறது 7ஆம் இடம். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் மாசம் பிறக்கும்போது, அந்த 7ஆம் அதிபதியான சூரியன் உச்சம். அப்போ லைஃப் பார்ட்னர்னால வெற்றி அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்பு குறிக்குது. ஓகே. அப்போ பார்ட்னர நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, பிசினஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஓகே. ஒருவேளை வேலை வாய்ப்பு அத தேடுற கும்பராசி நேயர்களா இருந்தீங்க அப்படின்னாலும், 6ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி அந்த வளர்பிறை நிறையிலே அந்த ராகு கேது பெயர்ச்சியின் போது டிரான்சிட் ஆகுறதுனால, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 100% கேரண்டீடா இருக்கும். ஆனா, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட வேலை செய்ற பெண்கள்ட்ட பழகுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டியது கும்பத்துக்கு ரொம்ப அவசியம். இப்ப வந்து இவங்களுடைய உடல்நலம் சார்ந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள அவங்க சந்திப்பாங்க மேம்? ஸோ அடிக்கடி டெய்லி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் தலைவலி வரும். ஒரு நாளைக்கு ஒரு பிரீதிங் ப்ராப்ளம் வரும். ஒரு ஓகே. நாளைக்கு சைனசைட்டிஸ் வரும். ஒரு நாளைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவா வந்து இவங்கள கொஞ்சம் படுத்திட்டே இருக்கும். ஓகே. இன்னது தான் டிசீஸ்ன்னு இல்ல. ஸோ ஒரு ஒரு அசௌகரியம், ஒரு உடல் அசௌகரியம் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும். அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா, அதுக்கு ப்ரிகாஷன் என்னவோ சளி பிடிக்காதப்பமே அத பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணும் பட்சத்தில, இந்த உடல் ஆரோக்கிய கேடுன்னு நான் சொல்ல மாட்டேன். உடல் அசௌகரியத்திலருந்து இவங்கள இவங்க காப்பாத்திக்கலாம். ஓகே, ஓகே. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து என்னென்ன மாதிரியான பலன்லாம் குடுக்கும் மேம்? ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் நல்லாவே இருக்கிறாரு. ஸோ பசங்க நல்லா படிப்பாங்க. அதில வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா மேனிப்புலேட் ஆயிறக்கூடாது. சின்ன விஷயம் ஒண்ணு நடக்கும். ரொம்ப சில்லியா இருக்கும். "உனக்கு என்ன நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்ட என்கிட்ட பேசிட்டே இருந்த பார்த்தியா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்ட" அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, உடனே ஒரு மெத்தனம் வந்துரக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தவங்க சொல்ற அப்ரிசியேஷன கேட்டுட்டு ஒரு மெத்தனம் வந்துரக்கூடாது. அதேமாரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுமே ஒரு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 பேர் வந்து "உனக்கு என்ன பிரிலிம்ஸ் அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீசர் நீ தான். நீ பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்ட, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்ட." இப்படிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மெத்தனம்ங்கிறது வந்துரும். அப்படி ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க கோட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெருசா எதையும் ஷேர் பண்ணாதீங்க எஜுகேஷன்ல. அல்லது ஏதாவது வந்து அப்படி வெளியில போகுது, 4 பேர் ஏதாவது சொல்றாங்கன்னா, அத பெர்சனலா மன ரீதியா எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஓகே. சின்ன குழந்தைங்களா இருக்கும் பட்சத்தில அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டாங்கன்னா, எஜுகேஷன் நல்லாவே போகும். ஓகே. சூப்பர் மேம். இந்த கும்பராசி நேயர்களுடைய மனநிலை ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுனாலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ராகு, கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெர்சனல் லைஃப்ப பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்த இந்த கும்பராசிக்கு குடுத்துருப்பாங்க. சரி நமக்கும் நல்ல பார்ட்னர் தான். இவ்வளோ நாள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சப்போர்ட்டிவா தான் இருக்கிறா. நம்ம தான் இவ்வளோ நாள் நம்ம இவங்கள புரிஞ்சுக்கல. ஸோ நல்ல பார்ட்னர் அப்படின்னு அவங்கள நினைச்சு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தன்னுடைய பெர்சனாலிட்டியையும், தன்னுடைய பெர்சனல் லைஃப்பையும் நினைச்சு ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் கும்பம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாரி அலையன்ஸ் ஏதாவது தேடிட்டு இருக்கவங்க கூட நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும், இப்படி தான் மாப்பிள்ளை வேணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பார்ட்னர சூஸ் பண்ணி நல்ல லைஃப் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கு. மேம் இப்ப இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அவங்க அதிலிருந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க? ஹனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் ஏதாவது பக்கத்துல உள்ள கோயில்ல இருக்கிறாருன்னா, அவர போய் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பார்த்து வழிபாடு பண்ணிக்கிறது. ஒரு வெண்ணெயோ, வெற்றிலை மாலையோ சாத்தி வழிபாடு பண்ணிக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச வகையான ஒரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஸ்ரீராம ஜெயம் அடிக்கடி சொல்றது, கேட்கறது, எழுதுறது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள நல்ல ஒரு மரியாதை குடுத்து, அவங்க மனச சந்தோஷப்படும்படி அவங்கள ஒரு கௌரவமா நடத்துறதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரமா இந்த ராகு கேதுல அமையும். 2025 மீன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் குடுக்குறாங்க மேம்?
ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது. என்னதான் ஜென்ம சனிக்குள்ளே போனாலும் ராகுவும் கேதுவுமே ரொம்ப பாசிட்டிவாக அமைகிறாங்க. ராகுங்கிற நிழல் கிரகம் 12ஆம் இடத்துலையும், கேதுங்கிற இன்னொரு நிழல் கிரகம் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ஜென்ம சனியினால் அவதிப்படக்கூடிய அந்த மீன ராசி நேர்களுக்கு, அவதிப்பட போகக்கூடிய மீனராசி நேர்களுக்கு ராகுவும் கேதுவும் ஒரு பெரிய 2 ஆறுதலாக உட்காந்துருக்குறாங்க. ரெண்டு நல்ல ஆறுதலாக 2 இடத்துல உட்காந்துருக்காங்கங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த ராகு கேது இவங்க 2 பேர்லேயுமே யாரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னா கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ ஜென்ம சனி ஒரு பக்கத்தில் கடன், தேவையில்லாத கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரித்தன்மை, உடல் உபாதைகள் இதெல்லாம் ஜென்ம சனி கொடுத்தாலும் வரும். அதுலேருந்து ஒரு நிவர்த்திங்கிறத நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கேது உட்காந்துருக்காரு. எதுவும் உங்களை பாதிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்கிறாரு. ஸோ எது வந்தாலும் கேது மூலமாக நீங்கள் சமாளிச்சிடலாம், அதை ஜெயிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் 12ஆம் இடம். ஸோ இந்த அமைப்புங்கிறது நாட் வெரி ஃபேவரபிள் லைக் கேது அளவுக்கு ராகு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. ஆனாலும் ராகு இந்த இடத்துல பெரிய கஷ்டங்களை கொடுக்குற அமைப்பில் இல்லை. ஸோ நான் பொதுவாகவே ஜென்ம சனிக்கு நம்ம சொல்லியிருப்போம் தட் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை யாரை நம்பியும் கொடுக்காதீங்கன்னு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் பணம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து வெளியில் போகக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது 12ஆம் இடம். அங்கே ராகு உட்காந்துருக்கும்போது தேவையில்லாத ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறத ராகு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டாக தூங்க ட்ரை பண்ணணும். நான் வெஜிடேரியன் ஹேபிட்ஸை மீனம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நான்வெஜ் கன்சம்ஷன் அப்படிங்கிறத ராகு பண்ண வைப்பார். ஏதாவது ஹேபிட்ஸ்குள்ளே போய் அடிக்ட் ஆகவும் ராகு வந்து தூண்டுவார். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ வந்து இந்த மீனராசி நேயர்கள் வந்து தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மேம்? தெரியாத புது தொழிலை தொடங்கக்கூடாது. நிறைய மீனராசி நேயர்களுக்கு என்னுடைய கைண்ட் அட்வைஸ், 6ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே ஒரு 2 வருஷத்துக்கு ஜாபை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. பிஸ்னஸ்ங்கிறது வேண்டாம். இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. ஓகே. பெருசாக நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அடுத்து ஒரு புது பிஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற பிஸ்னஸ் நடத்தி இருக்கிற லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ சேஃபாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிட்டேன் நஷ்டத்தில் போகுது அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் இழுத்து மூடிடுங்க. ஸோ ஒரு முள் வந்து நம்ம கையை கிழிக்குதுன்னா டக்குன்னு கையை எடுத்துடணும். இருக பிடிச்சா கையை கம்ப்ளீட்டாக முள் கிழிச்சிடும். ஸோ ஒர்க் அவுட் ஆகாத பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது கிரக அமைப்புகள் ஃபேவராக இல்லாத காரணத்தினால திரும்ப பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகளை மீனம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ இவங்க வந்து ஒரு தொழில் தொடங்குனாங்க அப்படின்னா பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும்னு சொல்கிறீங்க. இப்போ இதே வந்து வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஓகே. 6க்கு வேற கேது வராரு. வேலை மாறணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், மாற முடியலனாலும் இந்த கேது பயிற்சியில் டக்குன்னு ஒரு வேலை மாற்றம். நிறைய பேர் அதர் ஸ்டேட் அப்ராடில் போய் செட்டில் ஆகக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு வேளை நான் சென்னையிலே வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதர் ஸ்டேட் பெங்களூரு, கேரளா இல்லை நார்த் சைடில் ஏதாவது வேலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை டக்குன்னு கிடச்சிரும். அரேப் கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 12ல் ராகு இருக்கிறதுனால அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு. இது எல்லாமே மீனத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர் மேம், சூப்பர். இவங்களுடைய உடல்நலம் சார்ந்து இந்த ராகு கேது வந்து என்னென்ன மாதிரியான நலன்கள்லாம் கண் பிரச்சனை அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக வரும். ஸோ கண் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாள் நான் ஐ டாக்டர்கிட்டே போனதில்லை, இப்போ நான் ஐ டாக்டர்கிட்ட போகணும் போல் அப்படின்னு இவங்க யோசிக்கிற அளவுக்கு ஒரு கண் பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணுதுன்னா உடனே டாக்டரை போய் ஒரு கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்ட மீனராசி நேயர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நடக்கும்போது, படியேறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஏன்னா 12ல் ராகு இருக்கிறதுனால கவனமின்மையை கொடுப்பாரு. அதுவும் எப்போ அப்படின்னா, ஒரு படி ஏறும்போது, ஒரு பஸ்ஸை போய் பிடிச்சி ஏறும்போது, இல்லை வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது, வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு லெத்தாஜிக்னஸ் இருக்கும். டோரை ஒழுங்காக பூட்டாமல் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது, ஏதோ கீழே கிடக்கிறத பார்க்காம கால் வச்சு வழுகி விழுறது, இதெல்லாம் ராகு பண்ண வைப்பார். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குது மேம்? ஸோ மாணவர்கள் இந்த டைமில் வந்து ஒரு தப்பான பழக்கவழக்கங்களுக்கு போகாமல் இருந்தாலே ரொம்ப சேஃப்னு பேரண்ட்ஸ் நினச்சி சந்தோஷப்படுத்திக்கணும். ஓகே. ஸோ படிப்பு கூட படிச்சிடலாம், அது அறிவு தான், எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த டைமில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இதைத்தான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா 12ல் ராகு இருக்கிறதுனால போகஸ்தானம் பிடிச்ச மாதிரி இருக்க வைப்பார். வயசுக்கு மீறின விஷயங்களை சீக்கிரமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தப்பான நபர்களை சூஸ் பண்ணுறது, தப்பான நபர்களை நம்பி ஏமாறுறது,
இந்த மாதிரியான விஷயங்கள் டீனேஜர்ஸ்டையும் 20-25 வயசு பசங்ககிட்டையும் ரொம்ப அதிகமாகவே காணப்படும். ஓகே மேம். ஓகே. ஓவராலா பார்த்தா இவங்களுடைய மனநிலையில வந்து ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்துவாங்களாமா? ஸோ மனோநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு 6ல் கேது இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனாலும் சரி சமாளிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இவ்வளோ நாளாக எதையுமே ஓப்பன் அப் பண்ணாதவங்க கூட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேட்பாங்க. இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க எதையும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு. பட் இப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும், நமக்கான பிரச்சனையை வெளியில் சொல்கிறது ஒரு அசிங்கம் கிடையாது, அதனால் யாரும் நம்மளை தப்பாக நினச்சிட மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய கோர்ட் கேசஸில் மாட்டிகிட்டு இருக்க மீன ராசிக்காரர்கள் கூட இவ்வளோ நாள் அதை கண்டுக்காமல் இருந்தவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். எந்த இடத்த நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த இடத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பிடிக்கணும். எந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைங்கிறது மீனத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே மேம். ஓகே. இப்போ இந்த மீன ராசி நேயர்களுக்கு வந்து 2025 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியிலேருந்து அவங்கள வந்து தற்காத்துக்கணும், ஏதாவது பிரச்சனை வரும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் மேம்? பசுவுக்கு எந்த அளவுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோஷாலை இருக்குது, பசுமாடு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உணவை இவங்க கையால் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வயசு இருக்குது உங்களுக்குன்னா ஒரு அலையன்ஸ், மேரேஜ் அலையன்ஸ் சொல்கிறது, மேட்ரிமோனியல் அலையன்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அதுவுமே ஒரு நல்ல ரெமெடியாக அமையும். ஓகே மேம். ஓகே. எப்படி சொல்கிறது, புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம், வேலையில் ஆனால் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.